எம்ப்ளாய்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு மாதம் 2000 ரூபாய் தரப்போகிறோம்னு. வேலை கொடுக்கறதுக்கு ஏதாவது ஸ்கீம் இருக்கா உங்களுக்கு? அவரே தான் வந்து அதன் தொடர்ச்சி சார் நான் எம்ப்ளாய்மெண்ட்டில் எதுக்கு சார் ரிஜிஸ்டர் பண்ணுறான்? உலக முதலீட்டாளர் மாநாட்டில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2014 ஒன்று பண்ணியிருந்தோம், 2019 ஒன்று பண்ணியிருந்தோம். அடுத்து நாங்கள் வந்தாலும் எத்தனை பேர் வேலை கொடுத்தீங்க? பல்லாயிரக்கணக்கானோர் பயனடைஞ்சிருக்காங்கன்னு அவர் சொல்கிறாங்க. நீங்கள் எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்க? சும்மா இந்த மாதிரி பொதுவாக நம்ம பேசிட்டுலாம் போகக்கூடாது. இளைஞர்கள் லட்சக்கணக்கில் இப்போ வந்து நம்ம எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு செய்துட்டு வேலை இல்லாமல் காத்து கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு இன்றைக்கி வேலை உறுதி செய்தீங்களா? நீங்கள் 2000 பணம் கொடுத்தா அவனுக்கு என்ன அதில் பயன் இருக்கு? படித்த இளைஞனுக்கு வேலை கிடையாது, வேலையை கொடுக்குறது வக்கு கிடையாது. தொடர்ச்சியான இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்களை 2 கவர்மெண்ட்டும் மாற்றி கொண்டு வந்துட்டே சார். இலவசங்களை கொடுத்து மக்களை ஏமாத்துறீங்க. ஒரே கேள்விக்கு இதுதான் பதில், சரிங்களா? இலவசம் கொடுத்து ஏமாத்துறாங்க அப்படின்னா வெறும் கவர்மெண்ட் கொடுக்குற ஃப்ரீ அரிசி நம்பி மட்டுமே எல்லா குடும்பங்களும் வாழறது கிடையாது. மிஞ்சி போனால் அப்படி வெறும் கவர்மெண்ட் கொடுக்குற அரிசி மட்டும்தான் கெதியான வாழ்கிற குடும்பம் 1% குறைவாக தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கும். நீங்கள் காட்டுமா உங்களுக்கு 1% குறைவாக இருக்குன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? எத்தனை குடும்பம் காட்டுங்க. இரவு உணவு இல்லாமல் எத்தனை மக்கள் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இங்கே இரவு உணவு இல்லாமல் தூங்க போகிறாங்க தெரியுமா உங்களுக்கு? அந்த ரேஷியோலாம் வந்து இந்தியாவில் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்தியாவில் குறைஞ்சிருக்குன்றதெல்லாம் கிடையாது, தமிழ்நாட்டிலே இருக்கு. எத்தனை ஆயிரம் மக்கள் வந்து இரவு உணவு இல்லாமல் உறங்கக்கூடிய நிலை இருக்கிறது. நீங்கள் கொடுக்கக்கூடிய 1 ரூபாய் 2 ரூபாய் அரிசியை வாங்கி கொண்டு வயிறு வளர்த்து உயிர் வாழ முடியுன்ற கதெல்லாம் கிடையாது. பிஎம்ஜி புரியுதுங்களா? பிறகு நான் கேட்கறது என்னன்னா, இங்கே நாங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் அனைத்துமே ஆரோக்கியமான உணவுகளாக இருக்க வேண்டும். உனக்கு ஒரு உணவு எனக்கு ஒரு உணவு என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவருமே சமமாக நடத்தப்பட வேண்டும். அனைவருக்குமே சமமான ஒரு சுகாதாரமான ஒரு மருத்துவமும் இருக்க வேண்டும். இது எல்லாமே நீங்கள் உறுதி செய்யணும். மக்களுக்கு தேவை என்ன? அத்தியாவசிய தேவை என்ன? அவனுக்கு சாலை வசதி வேணும், அவனுக்கு மருத்துவ வசதி வேணும்,